சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவர் மகிமையால் நிறைந்திருக்கின்றது என்று கேருபீன்களும் செராபீன்களும் பரலோகத்தில் அவர் ஓயாமல் துதிக்கும் போது அவர்கள் மத்தியில் இருக்கின்ற தேவன் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அவரை ஆராதிக்கும் போது நம் மத்தியிலும் இருக்கின்றவராகவே இருக்கிறார். நம்முடைய ஆராதனையை ஏற்றுக்கொண்ட தேவன் நம்மோடு வாசம் செய்கின்றார். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமான், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமான். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாம். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரேம். உமை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்லோய் எல்லோய், என்னை கண்டீரே நன்றி ஐயாம். எல்லோய் எல்லோய், என்னை கண்டீரே நன்றி ஐயாம். என்னை கண்டீரே நன்றி ஐயாம். என்னை கண்டீரே நன்றி ஐயாம். உமை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஏகோவரப்பாம் ஏகோவரப்பாம், சுகம் தந்தீரே நன்றி ஐயாம். ஏகோவரப்பாம் ஏகோவரப்பாம், சுகம் தந்தீரே நன்றி ஐயாம்.
சுகம் தந்தீரே நன்றி ஐயாம். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாம். ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாம். ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாம். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து திருப்பெயராலே உங்களை நான் அன்புடன் வாழ்த்துகின்றேன். இந்த கிட்டான நேரங்களிலும் உங்களை சந்திப்பதில் இப்படியாக ஆண்டவர் கிருபையாலே மீண்டுமாக நான் நன்றி சொல்கின்றேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலப்பெய்ந்தாலும் அவர் கிருபை நம்மை காக்கின்றதுக்காக உள்ளத்தில் ஆயத்திலிருந்து நாம் நன்றி சொல்வோம். என் அன்பு சகோதரர்களே, இந்த நாளை பார்க்கும்போது வர்ஷிப் தி லார்ட் இன் தி ட்ரூத் அண்ட் ஸ்பிரிட் ஆக்க, ஆண்டவரை உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்கின்றவர்களாக இந்த தலைப்பில் நாம் தியானிப்போம். என் அன்பு சகோதரர்களே, கிறிஸ்துவ உலகிலே கிறிஸ்துவர்களாக வாழ்கின்ற நீயும் நானும் கிறிஸ்துவ விசுவாசத்தில் ஆராதனை என்பது, தொழுகை என்பது மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது. ஆண்டவரை ஆராதிப்பது என்பது பார்க்கும்போது கர்த்தரை வணங்குவது, கர்த்தர் செய்த நன்மைகளை நினைப்பது, போற்றுவது, இந்த பல முறையிலே நாம் அவரை தொழுகின்றவர்களாக, அவரை நினைக்கின்றவர்களாக காணப்படுகின்றோம். கிறிஸ்துவ வாழ்க்கையில் தனி மனிதனாக, குடும்பங்களாக, திருச்சபையாக இணைந்து ஆராதிப்பது மிக ஒரு முக்கியமான பங்காகத்தான் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் காணப்படுகின்றது. அவர் ஆராதிக்கின்ற நீயும் நானும் இந்த நாளிலே உண்மையோடு ஆராதிக்கின்றோமா, ஆவியோடு ஆராதிக்கின்றோம் பார்க்கும்போது ஏசியா 6ஆம் அதிகாரத்தில் இப்படியாக சொல்கின்றது, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் அவரை துதித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அவரை போற்றுகின்றார்கள், தூயவர் 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 என்று. அந்த பரிசுத்த தேவனை வணங்குகின்றோம் நீயும் நானும். எவ்வளவு பரிசுத்த தேவனை நாம் வணங்குகின்றோம். நாம் அந்த பரிசுத்தரை தூயவர் தூயவர் என்று தேவ தூதர்களெல்லாம் அவரை போற்றும்போது அவர்கள் மத்தியில், துதியில் மத்தியில் வாசம் செய்கின்றார். துதியில் மத்தியில், அங்கு துதியில் மத்தியில், போற்றுகின்ற மத்தியில் அவர் இருக்கின்றவராக காணப்படுகின்றார். அவர்கள் துதிக்கும் மத்தியில் வாழ்கின்றார், நிற்கின்றார். இன்றைக்கு அவர் பரிசுத்த உள்ளத்தோடு
முழு பலத்தோடு ஆராதிக்கின்றோமா? உண்மையான இருதயங்களாக ஆராதிக்கின்றோமா? ஏசியா இருக்கின்ற தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்வது போல அவரை ஓயாமல் துதிக்கின்ற கூட்டங்களாக பரிசுத்தர் பிரசுத்தர் என்று அவரை போற்றுகின்றன. 5ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அதை பார்த்த தீர்க்கதரிசியுடைய இயேசு உள்ளம் உடைகின்றது. ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் நடுவில் வாசமா இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் கண்டதே என்றான் என்று சொல்கின்றார். அசுத்த உதடுகளாக பாவம் நிறைந்த மனிதர்களாக காணப்படுகின்றோம். ஐயோ நான் அதமானேன் சொல்கின்றார். அசுத்தமான சமுதாயத்தின் மத்தியில், ஜனங்கள் மத்தியில் வாழ்கின்றவர்களாக காணப்படுகின்றோம். எங்கு பார்த்தாலும் தீங்காக்க, அசுத்தம், பலவிதமான மக்கள் மத்தியில் வாழ்கின்றவர்களாக காணப்படுகின்றோம். பரிசுத்த தேவனை ஆராதிக்கின்ற நீயும் நானும் அசுத்தமாக நிற்கின்றோமா? பரிசுத்தமாக வாய நம்மை மாற்றுகின்றோமா? சொல்கின்றார், நான் அசுத்த உதடு உள்ளவன், அசுத்தமான ஜனங்கள் மத்தியில் நான் நிற்கின்றேன் என்று சொல்கின்றார். தன் பாவங்களை ஒப்பு கொடுக்கின்றார். தன் பாவங்களை ஒப்பு கொடுத்து நிற்கும்போது அக்னி நெருப்புமாக இருக்கின்ற உதடுகளை சுத்தமாக்கின்றதை பார்க்கின்றோம். நம் வேதத்தில் பார்க்கின்றோம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாய்வடையான், அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம் இரக்கம் பெறுவான் என்ற திருவார்த்தையை இங்கே பார்க்கின்றோம். அவருடைய பாவங்களை ஒப்பு கொடுக்கின்றார். தன் பாவங்களை அசுத்தமான ஜனங்கள் மத்தியில் வாழ்கின்றதை அவர் ஒப்பு கொடுக்கின்றார். பரிசுத்த தேவனை தரிசிக்க, பரிசுத்த தேவனை முன்பதாக நிற்க, தன்னை பரிசுத்தமாக்கிக் கொள்ள, சுத்திகரிக்க நிற்கின்றார். என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்கின்றார். தூய்மையற்ற வாய்வாக பரிசுத்தமான வாயை பெறுகின்ற நிகழ்வாகத்தான் காணப்படுகின்றது. இப்படியாக வசனத்தில் பார்க்கும்போது பரிசுத்தம் அடைந்த மனிதனை தேவன் ஒரு பணிக்காக ஆயத்தம் செய்கின்றவராக, அவர் பணிக்காக ஏற்படுத்திக் கொண்ட மக்களாக காணப்படுகின்றோம். 7ஆம் வசனத்தில் சொல்கிறது, பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று இருக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பவும் என்றேன். பரிசுத்தமாக சுத்திகரித்து கொண்ட மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொள்கின்றார். யாரை நான் அனுப்புவேன், யார் போவான் என் காரியமாக என்று சொல்லுகின்ற சத்தத்தை ஆண்டவர் முன்பதாக நிற்கின்றார். அவருடைய பணியை செய்ய பரிசுத்தமாக்கி கொண்ட மனிதர்களை தெரிந்து கொண்டு நான் போகின்றேன் என்று அந்த காரியத்துக்காக நிற்கின்றதை பார்க்கின்றோம். உடைய உள்ளம், என்னுடைய உள்ளம் தூய்மையாக காணப்படுகிறதா? தூய்மையான சேனைகளின் கர்த்தரை தொழுது கொள்கின்றவராக நிற்கின்றோமா? பரிசுத்தமாக தன் பாவங்களை மறைக்கிறவன் வாய்வடியானு பார்க்கின்றோமே. தன் பாவங்களை ஆண்டவருக்கு முன்பதாக, சந்நிதிக்கு முன்பதாக ஒப்பு கொடுக்கும் போது அவனை சுத்திகரிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். அதுதான் நம்முடைய அருள் கோட்டையாக, நம்முடைய தேவன் பாவங்களை மன்னிக்கின்றவராக காணப்படுகின்றது. பாவத்திலிருந்து அக்கிரமங்களும் நம்மை விடுக்கின்றவர், நம்மை வழிநடத்துகின்றவர் நம் மத்தியில் இருக்கின்றார். பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் அவரை சொல்கின்றார். யாரை நான் அனுப்புவேன் என்ற குரலை கேட்கின்ற நேரங்களிலே பரிசுத்தமாக நிற்கின்ற உள்ளங்கள் சொல்கின்றன, ஆண்டவரே உம்முடைய காரியமாக நான் செல்ல ஆயத்தமாக்கின்றேன், உம்முடைய காரியமாக நான் செல்ல சித்தமாக இருக்கின்றேன் என்று சொல்வதை பார்க்கின்றோம். அடியேன் இருக்கிறேன் என்று, என்னை அனுப்பும் என்றேன் என்று சொல்கின்ற வார்த்தையாக காணப்படுகிறது. அடியே நான் இருக்கிறேன் ஆண்டவரே,
நான் உடைய காரியமாக செல்ல சித்தமாக இருக்கிறேன் என்றதை சொல்வதை பார்க்கின்றோம். என் அன்பு சகோதரர்களே, நம்முடைய பாவங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருக்கு முன்பதாக பாவக்கரையோடு ஆராதனைக்கு வருவதல்ல, பாவங்களோடு அசுத்தமான இருதயங்களுக்கு வந்து நாம் ஆண்டவரை தொழுது கொள்ள அல்ல, உண்மையோடும் உத்தமத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் ஆண்டவரை தொழுது கொள்ளும் மக்களாக நிற்கத்தான் ஆண்டவர் அழைக்கின்றார். ஆலயங்களெல்லாம் உன்னையும் இனியும் வர சித்தமாக அழைப்பது பரிசுத்தமாக உங்களை மாற்றிக்கொள்ளத்தான். அவருடைய காரியத்தை யார் செல்வது, அவருடைய காரியத்தை காக்க யார் போவது, அவர் காரியத்தை நிறைவேற்ற உன்னை என்னையும் தான் அழைக்கின்றார். அவர் காரியத்தை செய்ய சித்தமாக இருக்கின்றோமா? இப்படியாக யோவான் நற்செய்தி நூலில் இப்படியாக சொல்லப்படுகின்றது. 4ஆம் அதிகாரத்தில் மிக சிறப்பாக இயேசு கிறிஸ்து மிக சிறப்பான தடைகளை அவர் விளக்குகின்றார். சமரியாருடைய இடங்களுக்கு செல்கின்றார். தள்ளப்பட்டவர்களாக தடை செய்த மக்கள் மத்தியில் அவர் செல்கின்றார். தடைகளை நீக்கின்ற தயாபரர் அவர் அங்கு செல்கின்றதை பார்க்கின்றோம். சமரிய ஸ்திரீயை முன்பதாக நிற்கின்றார். அவர்களுடைய குறைகளை அறிந்தவராக அவர்களோடு பேசுகின்றவராக காணப்படுகின்றார். தீட்டுப்பட்ட மக்களாக தீண்டாமை உடையவர்களாக மக்கள் முன்பதாக நிற்கின்றதை பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து சமரியா பெண் முன்பதாக நின்று அவரை அந்த பெண் மத்தியில் பேசும்போது அந்த பெண் சொல்கின்றார். சமரியா பெண் இப்படியாக சொல்கின்றதை பார்க்கின்றோம். நாங்கள் இந்த மலையில் எங்கள் முற்பிதாக்கள் 20ஆம் வசனத்தில் பார்க்கும்போது எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொய்து கொண்டார்கள். நீங்கள் எருசலேம் இருக்கின்ற ஸ்தலத்திலே தொய்து கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றால் சொல்கின்றதை பார்க்கின்றோம். நம்முடைய முற்பிதாக்களும் இந்த இடத்திலே தொய்து கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கின்றோம். நீங்களோ எருசலேமில் இருக்கின்ற மலையிலே தொய்து கொண்டு வருகின்றது வந்தார்கள் என்று சமரிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்து முன்பதாக சொல்கிறதை பார்க்கின்றோம். சமரியில் தள்ளப்பட்டவர்களாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், ஸ்திரீயே, நான் சொல்கிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொய்து கொள்ளாத காலம் வருகின்றது என்று சொல்கின்றார். ஆம், இக்கட்டான நேரங்களாக இந்த வறட்சியாக காணப்படுகின்ற நேரங்களாக வைரஸ் மூலமாக உலகம் தத்தரிக்கின்ற நேரங்களிலே ஆலயங்களெல்லாம் மூடப்பட்டன. எங்கே பார்த்தாலும் ஆலயங்கள் மூடப்பட்ட சூழ்நிலையிலே சொல்லுகின்ற நிலவாகத்தான் இன்று காணப்படுகின்றது. இந்த மலையிலும் அனைத்து மலையிலும் ஆலயங்களும் மூடப்படுகின்ற காலம் வருகின்றது என்று சொல்கின்றதை பார்க்கின்றோம். என் அன்பு சகோதரர்களே, ஆண்டவர் சொல்கின்ற உண்மையாக இங்கே சொல்லப்படுகின்றது. 23ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, உண்மையாய் தொய்து கொள்வர்கள் பிதாவே ஆவையோடு உண்மையோடும் தொய்து கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. தம்மை தொய்து கொள்வர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகின்றார் என்று சொல்கின்றார். உண்மையாக தொய்து கொள்வர்கள் ஆவையோடும் உண்மையோடும் தொய்து கொள்ளும் காலம் வரும், அது இப்போதே வந்திருக்கின்றது. தம்மை தொய்து கொள்வர்கள் இப்படிப்பட்டவர்களாகி இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகின்றார் என்று சொல்கின்ற வார்த்தையாக காணப்படுகின்றது. பரிசுத்த தேவனை தொய்து கொண்டவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொய்து கொண்டவர்களாக காணப்பட வேண்டும். எந்த மலையிலும் நாம் தொய்து கொண்டாலும், எந்த இடத்தில் தொய்து கொண்டவர்களாக இருந்தாலும் ஆவியோடும் உண்மையோடும் தொய்து கொண்டவர்களாக காணப்படும் போதுதான் பிதாவானவர் கடவுள் ஆண்டவர் நம்மை அழிக்கின்றவராக, நம்மை தெரிந்து கொள்கின்றவராக, நம் மத்தியில் பிரியப்படுகின்றவராக காணப்படுகின்றார். இப்படியாக சொல்கிறது, தேவன் ஆவியாய் இருக்கின்றவர். அவரை தொய்து கொள்கிறவர்கள் ஆவியோடும்
உண்மையோடும் அவரை தொய்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது. 24ஆம் வசனத்தில் யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்கிறது, தேவன் ஆவியாக இருக்கின்றார். அவரை தொய்து கொள்வர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொய்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றது. அந்த பரிசுத்த தேவனை தொய்து கொள்கின்ற நினைக்கின்ற நீயும் நானும் நம்முடைய பாவ கரைகளை குற்றங்களை ஆண்டு சன்னிதிக்கு முன்பதாக ஒப்படைத்து நம்மை முற்றிலுமாக தாய்த்து, ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னியும், எங்கள் அக்கிரமங்களை மன்னியும் என்று கதறி பாவ அறிக்கையின் ஜெபமாக நம்மை சுத்திகரிக்கின்ற நேரங்களிலே அவரை நம்மை பயன்படுத்துகின்ற தேவனாக, அவருடைய சித்தத்தை விரும்புகின்ற ஒரு தேவனாக, ஆவியோடு உண்மையோடும் தொழுகின்ற மக்களாக நம்மை அழைக்கின்றவராக காணப்படுகின்றார். உண்மையான ஆராதனையாக நாம் ஆராதனையை நாம் செய்கின்றோமா? இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சூழ்நிலையிலே உண்மையான ஆராதனையை செய்கின்றோமா? தாயின் கருவில் உருவாகும் வன்முறையாக உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்ட தேவனாக இருக்கின்றார். இப்படிப்பட்ட தேவனை, உள்ளங்கையில் உன்னையும் என்னையும் வரைந்த தேவனை ஆவியோடும் ஆராதிக்கின்றோமா? சத்தியத்தோடு ஆராதிக்கின்றோமா? முழு உள்ளத்தோடு ஆராதிக்கின்றோமா? உலகத்தின் போக்கில் நாம் ஆராதிக்கின்றோமா? உண்மையோடு அவரை தொய்து கொள்வோம், உண்மையோடு அவரை வணங்குவோம். அவரே நம் இரட்சகர், நம் கோட்டை, நம்பிக்கை என்று சேனைகளின் கர்த்தரை பரலோகத்தில் எப்படி கேருபீன்களும் செராபீன்களும் ஓயாமல் துதிக்கின்றதோ, நம்முடைய சந்ததிகள் நாமும் திருச்சபையும் குடும்பங்களும் ஓயாமல் துதிக்கும் கூட்டங்களாக, யூதாவின் செங்கோலாக நிற்கும்போது, அவர் ஓயாமல் போட்டும் பாடும்போது, நம் மத்தியில் இருக்கின்றவராக, நம்மோடு பேசுகின்றவராக, நம்மோடு உருவாடுகின்றவராக, நம்மை அரவணைக்கின்ற தேவனாக காணப்படுகின்றார். உண்மையாக ஆராதிப்போம். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு சமர்ப்பிப்போம். முழு உள்ளத்தோடு ஆராதிப்போம், முழு பலத்தோடு ஆராதிப்போம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஆராதிப்போம். செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுகின்ற தேவனாக, புதிய உறவுக்கு சொந்தக்காரராக, எப்படி சீடர்களை தெரிந்து கொண்டாரோ, ஆதி அப்போஸ்தல திருச்சபை உண்மையோடும் உத்தமத்தோடும் நின்ற போது திருச்சபையை உலகமெங்கிலும் செல்ல அப்போஸ்தலரை தெரிந்து கொண்டாரோ, அவருடைய சீடர்களாக உலகமெங்கிலும் ராஜ்யத்தை கட்ட உண்மையாக உத்தமத்தோடு நாம் இருக்கும்போது, அர்ப்பணிப்பின் சிகரங்களாக நம்மையும் நம் தலைமுறையும் அவரை பயன்படுத்துகின்ற தேவன் நிறைவேற்றும் வண்ணமாக இருக்கின்றவராக இருக்கின்றார். நம்மை அர்ப்பணிப்போம், குடும்பங்களை அர்ப்பணிப்போம், திருச்சபைகளை ஆண்டுக்காக நேராக நிற்போம். அப்போது நம்முடைய வாழ்வை அவர் மாற்றுகின்ற தேவனாக, நம்மை வழிநடத்துகின்ற தேவனாக கிருபை செய்வாராக. ஆமேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, இப்படியாக உம்மை சேனைகளின் கர்த்தராக நீ பரிசுத்தராக இருக்கின்ற தெய்வமே, இந்த இடத்திலுமே துதிக்குள்ள பாக்கியத்தை தந்தீரே. நீ பரிசுத்தராக இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தோடு வாயே, முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு உண்மையில் அன்பு கொண்டு வாயே. என் பாவக்காரங்களை மன்னியும், புதிய சுஷ்டிகளாக எங்களை மாற்றுங்க. முடிய வேலைகளுக்கு செல்கின்ற திருப்பணிக்கு செய்கின்ற மக்களாக, பிள்ளைகளாக எங்களை தகுதிப்படுத்துங்க. உலகமெங்கிலும் சென்று உமக்காக சாட்சிகளாக வாழ்கின்ற மக்களாக எங்களை பயன்படுத்தணுமாய். உங்கள் அன்பை நாங்கள் நினைத்து வாழ்கின்ற மக்களாக எங்கள் திருச்சபைகளும் குடும்பங்களும் எங்கள் கிராமங்கள் பட்டணங்கள் அனைத்தையும் உண்மையே ஏகமனதாக ஆராதிக்கின்ற கூட்டமாக எங்களை மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கின்ற சுவாமி. தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த வைரஸ் நேரங்களில், இக்கட்டான நேரங்களில் ஆண்டவரே மனம் இறங்கும் மக்களுக்கு புதிய வாய்வை தர வேண்டுமாய் நம்பிக்கையோடு வாய்கின்றோம். நிச்சயமாக அந்த நம்பிக்கை உண்டு. நீர் எங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது ஆண்டவரே. நம்பிக்கையோடு வாய்கின்றோம். இந்த வைரஸ் முற்றிலுமாக முற்றுப்புள்ளி தடுக்கும் என்று புதிய உலகத்தையும் புதிய ஆண்டவரே மனிதர்களுக்கு வாய்வை தருவீர் என்று நம்புகின்றோம். நீ செய்கிற நன்மைகளுக்காக கிருபைக்காக நன்றி சொல்கின்றோம்.
தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளணுமாய் ஆண்டவர் ரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து திருப்பெயராலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமேன்.